கைஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கேன். இப்போ எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வந்து நான் இப்போது ரெடி பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை, ஓகேவா? இது வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாமே இது வந்து நல்லாவே மருந்தாக வந்து சால்வ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து துளசி. இது எங்கள் வீட்டில் வந்து டெய்லி பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த துளசி எடுத்துன்னு போயிட்டு பூஜை அந்த சாமிக்கிட்ட போய் வைப்பாங்க. இது பாருங்கள், நித்தியமல்லி பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் நான் ரோஸு வந்து வச்சோம். ரோஸ் வந்து இலை எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு, வாடி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே நித்தியமல்லியை வச்சிட்டோம். அது நித்தியமல்லி வந்து நல்லா வளருது. இப்போ இது என்ன இலைன்னு சொல்லி தெரியல, இது என்ன செடின்னே தெரியல. ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக இது வளருது. இது எப்படி என்னென்னு சொல்லி ஒன்றும் தெரியலை. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதோட டொமேட்டோ தக்காளி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா. தக்காளி செடி இது நல்லாவே வளருது. இங்கே பாருங்கள், தக்காளி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 தக்காளி, கீழே ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறமா அதோ இங்கே மேலே ஒரு தக்காளி இருக்குது. இது வந்து கீரை வகை சார்ந்தது. இது ஒரு கீரை சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா இது வந்து உடம்புக்கு நல்லது. இந்த கீரை ஆக்சுவலாக இது வந்து பெட்ரோஸு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷோக்காக வச்சுருக்குது பெட்ரோஸு. இதுவும் வந்து தக்காளி. இது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கற்றாழை இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லது. இது கற்றாழை. நீங்கள் இந்த சைடு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள், இதுவும் கற்றாழை. இது வந்து ஆனியன் அந்த இது நல்லாயிருக்கும். இது வந்து சமைச்சு சாப்பிட்லாம் ஆக்சுவலாக. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், இது வந்து மல்லிகைப்பூ. இது இப்போ மல்லிகைப்பூ இப்போ தான் வளருது. சீசன் வந்து இப்போ இல்லைங்க. ஆனால் சீசன் இருந்துச்சுன்னா நல்லா மல்லிகைப்பூலாம் நல்லா வரும். அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இப்போது எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் நான் காமிக்கிறேன். அவங்க வந்து மல்லி, அந்த நித்திய மல்லி வந்து சூப்பராக வளர வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. கீழேருந்து அந்த கொடி அப்படியே மேலே ஏறி அப்படியே மேலே போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி நான் எங்கள் வீட்டு லெஃப்ட் சைடில் இருக்க வீடை நான் காமிக்கிறேன். அவங்க பாருங்கள், ஃபுல்லாக வீட்டுக்கு வெளியில் வந்து செடிங்க, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா நிறைய பூ வகைங்க, அந்த செடி நிறைய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மாடியில் கொண்டு வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருக்குங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபன்னாக நம்ம எடுத்துன்னு போகலாம் இந்த சேனலை, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, பை.